நான் தான் குஹன் வாசுதேவோட மாமா சொன்னோம். கிராஸ் கட் ரோடு என்ட்ரு ஆக போகிறோம். 100 ஃபீட் தாண்டி ரைட் சைடு ரைட் எடுத்துருப்பாங்க. அதில் வந்து நான், எங்கள் அண்ணா, எங்கள் அண்ணி. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரிப்ரேஷன் ஃபார் மலைக்கோயில் திருவிழா. எங்கள் ஊர் மலைக்கோயில் திருவிழாவோட ப்ரிப்ரேஷன் வ்ளாக் எபிசோட் 1 தான் பார்க்க போகிறீங்க. அதில் வந்து நான், எங்கள் அண்ணா, எங்கள் அண்ணி, நாங்கள் 3 பேரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். ஸோ என்னெல்லாம் வாங்குகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம், அதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம், அதெல்லாம் நீங்கள் அப்கமிங் வ்ளாக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே ஓகே. கிராஸ்கட்டில் ஷாப்பிங் அண்ட் பர்ச்சேசஸ்க்காக போயிட்டுருக்கோம். we are planning to buy a few things. நீங்கள் வந்து யாருன்னு இன்ட்ரோ கொடு. அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. திடீர் சேனலில் ஒரு நியூ ஃபேஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? நான் தான் குஹன் வாசுதேவோட மாமா சொன்னோம். எதனால? அவன் தான் சேனல் ஓனர். திடீர்னு அவனும் என்ன மட்டும்தான் பார்த்துருக்காங்க இது வரைக்கும் சேனல்ல. நீ பாட்டுக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சா எனக்கு தான் வியூஸ். ஹாய், நான் தான் நம்ம சுட்டி குழந்தை குஹன் வாசுதேவோட தாய் மாமா, ஒன் அண்ட் ஒன்லி தாய் மாமா நான் தான். கிராஸ்கட் ரோடு என்ட்ரு ஆக போகிறோம். 100 ஃபீட் தாண்டி ரைட் சைடு ரைட் எடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலி கிராஸ்கட்குள்ள என்டர் ஆயிட்டோம். எந்த கடைக்கு போகிறோம்? அவன் ஏதோ லாக்கர் மாதிரி பேசிட்டு இருக்கேன், நான் நார்மலாக பேசுகிற மாதிரி. சரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்குமே சுத்தமாக எந்த ஐடியாவுமே இல்லை, என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே விடுங்க நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து மேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு ஃபர்தராக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கே என்ன கார்ப்பரேஷன் கார் பார்க்கிங்கில் போய் காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்து இறங்கி எந்த கடைக்கு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறதுக்கே ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி வந்து போத்தீஸ் போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருந்தோம். சில ஐட்டம்ஸும் கோவிலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு, கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி. அதுவும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அங்கே பார்த்தீங்கன்னா போத்தீஸில் ஃப்ளோருக்கு ஃப்ளோர் ஒருத்தர் உட்கார வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ளோரில் பார்த்தா கைரேகை சொல்கிறவங்க இருக்காங்க, ஒரு ஃப்ளோரில் பார்த்தா கிளி ஜோசியம் எலி ஜோசியம்னு வச்சுருக்காங்க, இன்னொரு ஃப்ளோரில் மெஹந்தி வச்சுருக்காங்க. சரி நம்மளும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளி எலி ஜோசியத்துக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு கிளி ஜோசியம் எலி ஜோசியம் சும்மா 3 பேர்த்துக்கும் நாங்கள் அது சும்மா ஒரு ஃபன்னியாக தான் பார்த்தோம். சரி நம்ம வ்ளாக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி, மற்றபடி ரொம்ப சீரியஸாலாம் கொண்டு போகல. அவங்களும் பார்த்திங்கன்னா ஃபன்னியாக நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கின ஐட்டம்ஸ்லாம் பில் பண்ணி பேக் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு பார்க்குறப்போ அங்கே பாட்ஸ் நிறையா வச்சு விற்றுட்ருந்தாங்க. என்னடா அதுன்னு சொல்லி பார்த்தா பேர்ட்ஸுக்கு தண்ணி வைக்கிறதான். சரி ஆளுக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு கிளம்பலான்னு பார்க்குறப்போ திடீர்னு அவங்க ஐடி கார்டை நீட்டி கூகுள் ரிவ்யூ பண்ணிடுங்கன்னாங்க. அதுக்கு நாங்கள் பதிலுக்கு ஆமாம் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிட்டாங்க வலு கட்டாயமாக. டயர்டாயிட்டோம். சரின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஆரியாஸில் போய் ஒரு ரோஸ் மில்க்கும் ஒரு எக் பஃப்பும் சாப்பிட்டுட்டு எல்லா மூட்டை முடிச்சியும் கட்டிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு.